இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதும் ரொம்பவே சூப்பர் ஹிட்டான பேய் படம் தான். கண்டிப்பாக இதோட ஃபஸ்ட்டு பார்ட்டு ஒரு செம்மையாக போச்சு. ஸோ நல்லா போனதால தான் செகண்ட் பார்ட் இது எடுத்துருக்குறாங்க. ராகினி MMS2 இந்த படத்தோட பேர். அண்ட் இதோட ஒன்லைன் எல்லாம் தேவையில்லை, டேரெக்டாக வீடியோக்குள்ளேயே போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு சீன்லேயே ஒரு அசைலம் காட்டுறாங்க. அங்கே லைட் ஆஃப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நர்ஸு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அங்கே ஒரு பொண்ணு உட்காந்து நகத்தால் செவுத்தில் கீறின்னு இருக்குது. அந்த டைமில் கரெக்டாக கரண்ட் ஆஃப் பண்ணுறாங்க. ஆஃப் பண்ண உடனே பயந்து பார்க்குறப்போ லைட் ஆன் ஆஃப் சொல்லி ஆயினே இருக்குது. அவள் ரூமில் மட்டும் வெளியே யாரோ நடக்கிற மாதிரியே அவளுக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அவள் பார்த்துட்டே பயந்துட்டே கீழே குனிஞ்சு பார்க்குறப்போ பின்னாடி யாரோ இருக்கிறாங்க. அவள் திரும்பி பார்க்குறா, யாரும் இல்லை. ஆனால் அவளுக்கு தெரியுது யாரோ இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கரெக்டாக பின்னாடிலேருந்து ஒரு பேய் வந்து ஒரு தள்ளுமா. கத்திட்டு போய் கீழே தப்பு கட்டின்னு சொல்லி விழுந்து கத்துவா. அப்படியே சீன் ஷிஃப்ட் ஆகுது. இங்கே ஒரு புது படம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய டைரக்டர் வந்து அனௌன்ஸ் பண்ணதால் மீடியாக்காரங்க எல்லாருமே வந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே கேட்குறாங்க, அப்படி என்ன இருக்குது அந்த ரியல் ஸ்டோரியில் நீங்கள் அதை போய் படமாக எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டு தான் வந்து இவங்க ரியல் ஸ்டோரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து நான் படமாக எடுக்க போகிறேன் அப்படின்றாங்க. ஸோ டைரக்டர் சொல்கிறா, உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த படத்தில் வந்து ஒன்றுமே இல்லை. அந்த பையன் வந்து அந்த பொண்ணை ஒரு யாருமே இல்லாத இடத்துக்கு கூப்பிட்டுன்னு போகிறான். அங்கே 2 பேரும் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்போ அந்த பேய் வருது அப்படின்னு சொல்லி அந்த பையன் காணாமல் போயிட்டான். அந்த பொண்ணு என்ன சொல்கிறா, அந்த பேய் தான் அந்த பையனை வந்து கொன்னுடுச்சு அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த பொண்ணோட பேச்சு நம்ம நம்ப முடியாது. ஏன்னா அந்த பொண்ணு வந்து இப்போ அசைலமில் இருக்கிறா. ஸோ எது உண்மை எது போய் இல்லை நமக்கு தெரியாது. ஆனால் எனக்கு இதில் செம்மையான ஸ்டோரி தெரியுது, அதனால தான் இந்த படத்தை நான் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சன்னி லியோனை காட்டுறாங்க. ஸோ இந்த படத்தோட ஹீரோயினும் சனி தான். அண்ட் இந்த படத்தில் இன்னொரு படம் எடுக்க போகிறாங்க இல்லையா, அந்த படத்தோட ஹீரோயினும் சனி தான். ஸோ இப்போது டைரக்டர் சனியை பார்க்க வரான். வந்த உடனே அப்படியே மெய் மருந்து பார்க்குறேன் பேன்னு. என்ன அப்படின்னா ஒன்றுமே இல்லை, சனி வெளியே வர்றான். சனியை பார்த்த உடனே அப்படியே அவன் கொட்ட மொழிகா. சனி வந்துட்டு கொஞ்சம் கூட மேனஸ் இல்லையா, நாக் பண்ணிட்டுலாம் வர மாட்டியா அப்படின்னா, மேனஸா அப்படிலாம் என்கிட்ட எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் உள்ளே வரான். அப்போது இந்த படத்தோட ரைட்டரை கூப்பிட்டு சனிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண வைக்கிறேன். இவன் ஒரு பெரிய நாவலிஸ்ட் அப்படின்னு சொல்லி பேர் சொன்ன உடனே சத்யான்னு, நான் உங்கள் பெரிய ஃபேன், உங்கள் நாவலெல்லாம் நான் படிச்சிருக்கிறேன், ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி கைக்கு நீட்டுறா. ஆனால் சத்யாவுக்கு வந்து சனியை பார்த்ததில் கொஞ்சம் கூட சந்தோஷம் இல்லை அப்படின்னு சொல்லி சனிக்கு புரிஞ்சிருது. ஸோ கை கொடுக்குறா. அப்படியே கொடுத்த கை அப்படியே ரிட்டர்ன் எடுத்துக்கிறா. இவன் எப்படி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவன் போன உடனே இவன் வந்து பார்ட்டிக்கு கூப்பிட்றான் டைரக்டர். சனி என்ன சொல்கிறான், இல்லை நான் என்னால் வர முடியாது, நான் வந்து ராகினியை மீட் பண்ண போகிறேன் அசைலமுக்கு அப்படின்னு. என்ன அசைலம்க்கா, எதுக்காக, பைத்தியமானி அப்படின்னு சொல்லி அவன் கேட்க, நான் அந்த கேரக்டரில் நடிக்க போகிறேன், ஸோ அதை பற்றி நான் ரிசர்ச் பண்ணணும், அதுக்காக போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். இங்கே நமக்கு அந்த லொக்கேஷனை காட்டுறாங்க. இங்கே தான் வந்து படம் எடுக்க போகிறாங்க. இவன் வந்து படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல எப்படி என்னென்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி செக் பண்ண வந்திருக்கிறான். ஸோ ராகினி வந்து இந்த பெட்டில் தான் இருந்திருக்கிறா, இங்கே தான் வந்து அவங்க ஒன்றா இருந்திருக்கிறாங்க, என்ன பிரச்சனை எல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அது எல்லாமே வந்து அவன் ஷூட் பண்ணிகிட்டே இருக்கிறான். அப்போது திடீர்னு அவனுக்கு ஒரு சவுண்டு கேட்குது. அங்கே ஒரு ஹேண்ட் கஃப்பும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டில் பார்த்தவங்களுக்கு இது எல்லாமே தெரியும். அது எடுக்கிறப்போ கரெக்டாக டோர் ஓப்பன் ஆகுது, கபர்டு. என்னடா அது சவுண்ட் வருதுன்னு சொல்லி அவன் போகிறது மட்டும்தான் காட்டுவாங்க. அதோட அவ்வளோதான், அப்படியே சைலண்ட் ஆகிடும். அங்கே கதவு ஓப்பனில் இருக்கிறது அப்படியே மூடிக்கும். அதோட சனி ராகினியை பார்க்குறதுக்கு அந்த அசைலமுக்கு வருவா. இந்த படத்தில் சனி லியோனோட பேர் சனி தான். ஸோ அவரோட ரியல் கேரக்டர் தான் இந்த படத்துலேயே இருக்கும். ஸோ சனி வந்து ராகினியை பார்க்குறதுக்கு உள்ளே வருவா. வந்துட்டு கதவு வந்து டக்குன்னு மூடிக்கும். அதுக்கப்புறம் வந்து என் பேர் வந்து சனி, நான் வந்து உனக்கு நடந்த இன்சிடெண்ட் எல்லாமே தெரியும், அந்த வைரலான MMS இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம படமாக எடுக்க போகிறோம், அந்த படத்தில் நான் தான் ராகினியாக நடிக்க போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு அவன் ஆடுறதை அப்படியே நிப்பாட்டிட்டு அப்படியே சனியை கொஞ்சம் நேரம் பார்ப்பா. அப்போ சனி கேட்பா, என்ன நடந்துச்சு உனக்கு, ப்ளீஸ் சொல்லு, எனக்கு வந்து நடிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்ல, அவள் சைலண்டாக பார்த்துட்டு அப்படியே ஒரு முறைப்பா. அவள் பயந்துடுவா சனி. அங்கேயே ஒரு பேய் இருக்குது, உங்களுக்கு யாருக்குமே தெரியாது, அந்த பேய் அந்த பையனை வந்து கொன்னுடுச்சு, இப்போது என்னையும் கொன்னுடும், ப்ளீஸ் என்னை எப்படியாவது காப்பாற்று ப்ளீஸ், அது வந்து இங்கே தான் இருக்குது, பின்னாடி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அழுவா. சனியில் அதில் ஒன்றுமே இல்லைம்மா, யாருமே இல்லைம்மா இங்கே அப்படின்னு வந்து அக் பண்ணிக்கிட்டு சமாதானம் படுத்துவா. ஸோ பயந்து இருக்கிறாளே அப்படின்னு சொல்லி டக்குன்னு அன்னியன் மாதிரி அவள் மாறிட்டு வேறு மாதிரி ஏதோ மராட்டியில் பேச ஆரம்பிச்சிடுவா. சனிக்கு ஒன்றுமே புரியாது, என்னதான் இவள் பேசுகிறா அப்படின்னு சொல்லி விடாமல் புலம்பிட்டே இருக்க. அப்போ டக்குன்னு மறுபடியும் மாறிட்டு, ப்ளீஸ் என்னை காப்பாற்றுங்க, அவள் என்னை கொன்னுடுவா, ப்ளீஸ் என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி அவள் விடாமல் அழுதுகிட்டே இருக்க. ஒன்றுமே புரியல சனிக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவள் அப்படியே பயந்துகிட்டே இருக்க. இங்கே பாருமா ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி டக்குன்னு அட்டாக் பண்ணி தள்ளி விட்டு
விட்டுடுவா. தள்ளி விட்டுட்டு அங்கே இருக்கிற பெட்டில் ஒரு கம்பி இருக்கும், அதாவது கம்பி பெட்டுக்கு கீழே இருக்கும் இல்லையா, அந்த கம்பிங்க வந்து அப்படி பிடுங்கி எடுத்துடுவா. எடுத்துட்டு சனி மேலே அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வர இங்கே சிசிடிவி கேமராவில் எல்லாமே பார்த்துடுவாங்க. பார்த்துட்டு ஐயோ அப்படின்னு பிச்சுட்டு அங்கேருந்து ஓடுவாங்க சனியை காப்பாற்றுறதுக்காக. இங்கே இவள் அட்டாக் பண்ண போகிறா அப்படின்னு சொல்லி சனி கத்திட்டே இருப்பாள். ஆனால் அவள் சனியை அட்டாக் பண்ணாமல் தண்ணியை அவள் அட்டாக் பண்ணிப்பாள். ஸோ அது கொஞ்சம் கூட சனி எதிர்பார்த்துருக்க மாட்டா. அப்படியே பயந்துட்ட கத்துவா, என்னடா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. அதுக்குள்ளே எல்லாருமே வந்துட்டு அந்த ராகினி பொண்ணை வந்து தூக்கின்னு போயிடுவாங்க. சனி கொஞ்சம் நேரம் அங்கே நின்றுட்டு அதுக்கப்புறம் வந்துடுவா. இங்கே ராகினியோட அம்மா இப்போ அட்டாக் பண்ணாலே அவங்க அம்மா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, என் பொண்ணுக்கு ஒன்றுமே இல்லை, ஏன் யாரும் புரிஞ்சிக்க மாட்டேன்றீங்க அப்படின்றப்போ ஒரு டாக்டர் அம்மா வந்து பேசுவாங்க. என்ன தான் பிரச்சனைனா, இல்லை அங்கே போனதுலேருந்து என் பொண்ணு சரியில்லை, அவளுக்கு வந்து வியாதி எல்லாம் எதுவுமே கிடையாது, அவளுக்கு வந்து பேய் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு இந்த டாக்டர் அம்மா சொல்லுவாங்க. இதெல்லாம் நான் நம்புகிறேன், நான் நம்ப மாட்டேன், எல்லாம் நினைக்காதீங்க, நான் கண்டிப்பாக வந்து இது என்னடா நடந்துச்சுன்னு சொல்லி நான் செக் பண்ணி நான் எல்லாமே ரிசர்ச் பண்ணுறேன், அதுக்கப்புறம் தான் வந்து என்ன நடந்துச்சு என்ன பண்ணணும் அப்படின்றதுக்கான முடிவு எடுக்க முடியும், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க டாக்டர் அம்மா. இப்போது எல்லாருமே சேர்ந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகிறாங்க. அங்கே போகிறப்போ ஒரு போர்டு எழுதி போட்டிருக்கு. ஸோ அதை பார்த்துட்டு சனி ப்ளீஸ் ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அந்த போர்டில் என்ன எழுதி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறா. ஸோ காலையில் சன்ரைஸ்க்கு அப்புறம் தான் வரணும், சன்செட்டுக்கு அப்புறம் இங்கே இடத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து அவள் பயந்துடுறா, இந்த மாதிரிலாம் சும்மா எல்லாம் போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி. டைரக்டர் என்ன சொல்கிறேன்னா, ஐயோ எங்களோட க்ரூ மெம்பர்ஸ் தான் இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க, பைத்தியம் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, பேயெல்லாம் பிசாசும் இல்லை அப்படின்னு சொல்லி. ஸோ டே 1 அந்த இடத்துக்கு அவங்க போயிடுறாங்க, அதாவது அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு. ஸோ இந்த வீட்டில் தான் வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டு கூட போயிருக்கோம். மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த படத்தை வந்து நான் கண்டிப்பாக அப்லோடு பண்ணுறேன். இப்போது வந்துட்டு பார்க்குறாங்க, இந்த இடத்துல நம்ம இருக்க போகிறோன்னா நாம் எல்லாருமே இருக்க போகிறது கிடையாது, மற்றவங்க எல்லாம் வந்து ரொம்ப பயப்படுறாங்க, அவங்க வந்து ஹோட்டலில் தங்குவாங்க, இங்கே முக்கியமான ஆளுங்க மட்டும்தான் இங்கே தங்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இவன் ஹீரோ சத்யா இவன் உள்ளே வந்து பார்க்குறான். ஸோ இங்கே பார்க்குறப்போ ராகினியோட அம்மா சொன்னதான் ஞாபகம் வருது இவனுக்கு, அந்த வீடு சரியில்லை, அந்த வீட்டிலேருந்து விலகி இரு அப்படின்னு சொல்லி. ஸோ அதெல்லாம் கண்டுக்காமல் அவன் உள்ளே வருவான். ஸோ இங்கே கூட நடிப்பாங்களே சின்ன சின்ன ஆக்ட்ரஸ், அவங்க எல்லாமே வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. கரெக்டாக சனி என்ன பண்ணுவான், சத்யா ரூமுக்கு போயிட்டு, எதுக்கு நீ என்னை பார்த்தாலே இப்படி பிஹேவ் பண்ணுறேன், நான் என்ன தான் தப்பு பண்ணேன், ஏதாவது நான் தப்பு பண்ணியிருந்தால் நீ தயவு செஞ்சு சொல்லு அப்படின்னா, அந்த கேரக்டருக்கு நீ கொஞ்சம் கூட செட் ஆக மாட்டேன் அப்படின்னா, ஆமாம் எனக்கும் அது தெரியும், ஆனால் என் மூஞ்சி மேலே சொல்கிறதுக்கு யாருக்குமே தைரியம் இல்லை, உனக்கு இருக்குது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்ன உடனே 2 பேரும் அப்படியே வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. டாக்டர் அம்மா இங்கே அந்த வீட்டை பற்றி அந்த பொண்ணு பற்றி ரிசர்ச் பண்ணின்னு இருக்கிறாங்க, என்ன தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி. அங்கே சைன் போர்டு போட்டிருந்தாங்க இல்லையா, ஸோ டேஞ்சர், இங்கே வந்து சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி. அது எல்லாமே உண்மையாக தான் போட்டிருக்காங்க. அது ரொம்ப ஹாண்டடான ஒரு பிளேஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. 100 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அங்கே ஃபேமிலியே வந்து எல்லாமே க்ளோஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த வீட்டோட ஓனரு தன்னோட குழந்தைங்கள பற்றி மட்டும்தான் போட்டிருக்கிறாரு. ஸோ அதோட அவங்களோட அம்மா என்ன ஆனாங்க அப்படின்னு சொல்லி எதுவுமே அவங்க கொடுக்கல. அதில் ஒரு லேடியோட ஃபோட்டோ இருக்குது, அது ஃபேஸ் வந்து காணும் அதில். இதில் என்னன்னு சொல்லி அந்த டாக்டர் அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல, கன்ஃபியூஷனாக இருக்குது. இப்போ இங்கே ஷூட்டிங் நடக்கிற அந்த பிளேஸை நமக்கு காட்டுறாங்க. இங்கே சைடு ஆக்டர் இருக்கா இல்லையா, அவனுக்கு யாரோ போகிற மாதிரி ஒரு ஃபீல் வருது, பயமாக இருக்குது அவனுக்கு. ஸோ அந்த கூட இருக்கிற பொண்ணு என்ன சொல்கிறா, பைத்தியக்கார பயந்தவங்களே இருக்கிற, எதுக்கடா நீ வர, இங்கே எதுவுமே இல்லைடா அப்படின்னு சொல்லி திரும்ப பார்த்தா அங்கே முன்னாடியே உக்காந்துட்டு இருக்கா. ஆனால் அந்த பொண்ணுக்கு எதுவுமே தெரியல. அந்த பொண்ணு கொஞ்சம் தைரியசாலியாக தான் இருக்கிறா, இவன் ரொம்ப பயப்படுறான். ஸோ தயவு செஞ்சு போ அப்படின்னு சொல்லி அங்கேருந்து வந்த உடனே இவன் குளிச்சுட்டு இருப்பான். யாரோ கதை தட்டுறாங்கன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த பொண்ணை பார்த்து பயந்துடுவான். பயந்துட்டு ஏதோ ஸ்கிரிப்ட் கொடுக்க வந்திருப்பாங்க. அப்புறம் பார்த்தாக்கா பின்னாடி சனி போயிட்டுருப்பா. அதை பார்த்து அவன் ஷாக் ஆகிடுவான். சனி நீயா, நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலி சனி அங்கே தான் இருந்திருப்பா, அதனால் அவன் மண்டை குழம்பிட்டு இருக்கும். சனி இங்கே இருக்கிறாளா, அப்போ அங்கே இருக்கிறது யார் அப்படின்னு சொல்லி கேட்பான். இல்லை உன் கூடியா, பைத்தியமாடா நீ அப்படின்னு சொல்லி. இல்லை என் கூட தானே இருந்தேன்னு சொல்லி குடுகுடுன்னு ஓடி போயிட்டு உள்ளே போயிட்டு தேடி பார்ப்பான், எங்கே போயிட்டா அவ அப்படின்னு சொல்லி. ஆனால் பார்த்தா அங்கே காணும். ஸோ இப்போ இது என்ன தான் நடந்துச்சு, எனக்கு கன்ஃபியூஷனா இல்லை இது எல்லாமே ஏதோ மாயமா மந்திரமான்னு சொல்லி போட்டு மண்டையை குழப்பிப்பான். ஸோ அப்போது எல்லாருமே அவன் கன்ஃபார்ம் பண்ணுவான், என் கூட நீ இருந்தேன்னு சொல்லி. அவள் அங்கேருந்து திட்டிட்டு போயிடுவான், முட்டாள் பைத்தியக்கார மாதிரிலாம் பேசாதே, மூஞ்சி பாரு அப்படின்னு சொல்லி அவள் திட்டிட்டு போ. சத்யா சொல்கிறான், விளையாடுறதுக்கு ஒரு அளவு இருக்குடா, என்ன பேச்சு பேசுகிற நீ அப்படின்னு சொல்லிட்டு போக. இவன் என்ன நினைக்கிறான்னா இவனோட இல்யூஷன்னு அப்படின்னு சொல்லி சிரித்து சந்தோஷப்படுறான். என்னடா இந்த மாதிரியெல்லாம் இல்யூஷனாக வரும் அப்படின்னு சொல்லி சிரித்து சந்தோஷப்படுறான். பார்த்தா யாரும் அங்கே போகிற மாதிரி இருக்குது. இப்போ சனி படுத்துன்னே இருக்கிறா. திடீர்னு அவளுக்கு ஏதோ சவுண்டு கேட்குது. வெளியே போயிட்டு பார்க்குறா, ஆனால் பார்த்தா யாருமே இல்லை. இந்த சைடு பார்த்தா குழந்தைங்க சிரிக்கிற சவுண்டு கேட்குது. அந்த சவுண்டை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்து
அவள் போகிறா. ஒரு ரூமை பார்த்தா லாக் பண்ணி இருக்குது. ஸோ லாக் பண்ணியிருக்கே, இங்கேருந்து எப்படி சவுண்டு வரும் அப்படின்னு சொல்லி அவள் அந்த ரூம் பார்த்துட்டே இருக்க. அடுத்த செகண்டே அந்த லாக்கு ஓப்பன் ஆகிடுது. அந்த சவுண்டு கேட்டு என்னடா சவுண்ட் இது அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகிடுறா. பார்த்தா லாக் ஓப்பனில் இருக்குது. சரி என்ன தான் இருக்குது அங்கே, என்ன சவுண்டு வருது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி உள்ளே போகிறா. உள்ளே போய் பார்த்தா ஏகப்பட்ட ஃபோட்டோஸ் இருக்குது. எல்லா ஃபோட்டோஸ்லேயும் வந்து அந்த லேடியோட ஃபேஸ் மட்டும் காணோம். ஸோ யாரோ அழிச்சிட்ட மாதிரி இருக்குது. ஸோ கண்ணாடி முன்னாடி ஏதோ சவுண்டு வருதுன்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்க்குற கபர்டு. அங்கே கண்ணாடிக்கு பின்னாடி யாரோ நிற்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அவள் திரும்பி பார்க்குறா. ஆனால் அங்கே யாருமே இல்லை. ஸோ ஒரு குழந்தை விளையாடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பொருள் அங்கே இருக்குது. அதையும் எடுத்து பார்க்குறா. பார்த்துட்டு மறுபடியும் வச்சிடுறா. வச்சுட்டு என்னவா இருக்கும் சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு சரி நமக்கு எதுக்கு அவள் போக பின்னாடியே அங்கே ஒரு லேடி நின்றுட்டே இருக்கிறா ரொம்ப நேரமாக. இப்போது Day 2 அப்படின்னு காட்டுறாங்க. காலையில் விடிஞ்சிடுச்சு. ஸோ ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு சீனை வந்து சனியை வச்சு தான் எடுக்கிறாங்க. ஸோ ஹேண்ட் கஃப் வந்து அந்த கட்டில் கட்டிட்டு அந்த பையன் வந்து போயிட்டு இருப்பான். அந்த பொண்ணு வந்து ராகினி பேய் பேய் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பா, காப்பாற்றுங்க ஹெல்ப் சொல்லி. அந்த சீனை தான் வந்து இப்போ எடுத்துன்னு இருக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டில் அது எல்லாமே நடக்கும். ஸோ இவளுக்கு திடீர்னு ஏதோ ஒரு மாதிரியே இருக்க. பிரேக் எடுத்துகிட்டு வந்து பார்க்குறா. எதுவுமே இல்லை. சரின்னு டார்ச் அடித்து பார்க்குறா. டக்குன்னு 2 விரல் அதுக்குள்ளேருந்து வருமா. அவ்வளோதான் பயந்துடுறாவா. என்னடா இது அப்படின்னு சொல்லி சத்யா வந்தோடனே சத்யா சொல்கிறா. சத்யா கிட்டே ஏதோ எனக்கு ஒரு மாதிரியாகவே இருக்குது சத்யா, இங்கே எதுவுமே சரியில்லை, எனக்கு ஒரு மாதிரியே இருக்குது ராகினியில் பார்த்துட்டு வந்ததுலேருந்து அப்படின்னு சொல்ல. சத்யா கையை பார்க்குறேன். என்னாச்சு உன் கைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா ஏதோ காயம் மாதிரி அவள் கையில் ஒரு தழும்பு மாதிரி வந்திருக்கு. இது எப்போ வந்துச்சுன்னா தெரியல அப்படின்னு சொல்லி கேஷுவலாக எடுத்துக்கிறா. ஆனால் கண்டிப்பாக இங்கே ஏதோ இருக்குது சத்யானா. அவன் சத்யா வந்து அதை யோசித்து பார்க்குறான். கண்டிப்பாக அவங்க ஒரு வேலையான ராகினியோட அம்மா சொல்லியிருப்பாங்களே, அந்த மாதிரி உண்மையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி சத்யா சொல்கிறேன், நீ கவலைப்படாத, என்ன நடந்தாலும் உனக்கு எதுவுமே ஆக நான் விட மாட்டேன் அப்படின்னோடனே சனிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்காக ஒருத்தன் இவ்வளோ கேர் பண்ணுறானே அப்படின்னு சொல்லி இப்போ இன்னொரு பொண்ணை வச்சு ஷூட்டிங் எடுக்கிறாங்க. ஸோ பேய் வந்து செவத்தில் மேலே தொங்க விடுமோ இல்லையா, அந்த மாதிரியான ஒரு காட்சி தான் அவங்க படமாக்குறாங்க. அந்த டைமில் அந்த பொண்ணை தலைக்கீழே தொங்க வச்சு கத்துனா அவள் ஐயோ அம்மான்னு சொல்லி ஓவர் ஆக்டிங் தான் பண்ணுற தவிர உண்மையான ஆக்டிங் பண்ணவே இல்லை. ஸோ எல்லோரும் கடுப்பாக்குறாங்க. டக்குன்னு அவளுக்கு எல்லாமே இருட்டாயிடுச்சு. அங்கே இருந்த க்ரூ மெம்பர்ஸ் யாருமே காணோம். என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி அவள் அப்படியே சைலண்ட்டாக பார்த்துட்டே இருக்க. டக்குன்னு 2 குட்டிச்சாத்தான் ஏஞ்சிக்குமா. அவ்வளோதான். அப்போ ரியலாக கத்துவா, பேன்னு காப்பாற்றுங்க ப்ளீஸ், பேய் பேய் காப்பாற்றுங்கன்னு. சூப்பர், டைரக்டருக்கு ஒரே சந்தோஷம், வெரி குட், இப்படி தான் நடிக்கணும்னு. சத்யா ஓடி போய் இல்லை இது ஏதோ ஒன்று இருக்குது அவளை கீழே இருக்குங்க அப்படின்னு இறக்கிட்டு என்னாச்சுன்னா அங்கே பேய் இருந்துச்சு, 2 பேய் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்ல. டைரக்டர் என்னம்மா நடிக்கிற நீ, செம்மம்மா சூப்பர்மா அப்படின்னு பாராட்டின உடனே அந்த பொண்ணு ஒரு ஸோ பாராட்டை கேட்ட உடனே பேயை மறந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறா. ஸோ சத்யா இப்போ யோசிக்கிறா என்ன தான் நடந்திருக்கும், ஏன் அந்த பொண்ணு அப்படி கத்தனா அப்படின்னு சொல்லி. இப்போ எல்லா குரூ மெம்பர்ஸ் எல்லாருமே போயிடுறாங்க. முக்கியமான ஆளுங்க மட்டும் அங்கே இருக்கிறாங்க. பகல் ஷூட்டிங் மட்டும்தான் போயின்னு இருக்குது. ஸோ இருக்கிறவங்க மட்டும் வந்து இங்கே ஜாலியாக கலாட்டா பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போது சத்யாவும் சனியும் பேசிகிட்டு இருக்காங்க. சத்யா ஃபீல் பண்ணுறான், ஒரு வேளை என்னால் வந்து என் கரியருக்காக நான் எல்லாரோட லைஃபோட விளையாடுறேன்னா அப்படின்னு சொன்னால் அவள் சொல்கிறேன், அந்த மாதிரிலாம் யோசிக்காது சத்யா, உனக்காக நாங்கள் இங்கே யாருமே வரல, நம்ம கரியருக்காக தான் நாங்கள் வந்திருக்கிறோம், நீ இந்த மாதிரிலாம் யோசிக்காத, இங்கே எதுவுமே கிடையாது பேய் பிசாஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்கிறேன். இந்த டாக்டர் அம்மாவோட ரிசர்ச் இன்னும் போயினே தான் இருக்குது. குழந்தைங்களை வந்து பலி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கலில் படிக்கிறா. அப்படியே ஷாக் ஆகுறா, என்ன இவ்வளோ விஷயமெல்லாம் நடந்திருக்கா, அப்படி என்ன இருக்கும் அந்த வீட்டில் அப்படின்னு சொல்லி. இங்கே சனி நல்லா தூங்கிட்டே இருக்கிறா. அவள் கனவுலையா இல்லை ரியல்லையா ஏதோ ஒரு பேய் முகம் தெரிய அப்படியே அலறிட்டு ஏஞ்சிக்கிறா. ஏஞ்சி பார்த்தா யாருமே இல்லை. ஆனால் அவளுக்கு ஒரு பயமாகவே இருக்குது. மறுபடியும் ஏதோ ஒரு மாதிரியான சவுண்டு பார்த்தா குட்டி சாத்தாங்க ஓடுது அந்த சைடு. கதவு ஆட்டோமேட்டிக்காக திறக்குது. ஸோ ஆல்ரெடி மூடி இருந்துச்சு இல்லையா, அந்த கதவு தான். ஸோ பார்த்துட்டு அவள் என்ன பண்ணுறா, என்ன கதவு மூடிக்கிச்சு, அந்த குழந்தைங்க இங்கே தான் போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவள் அந்த ரூமுக்குள்ளே போகிறா. ரூமுக்குள்ளே போயிட்டு சுற்றி முற்றி பார்க்குறா, யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி. அப்படியே நமக்கு இங்கே காட்டுறாங்க, அந்த 2 குட்டி சாத்தான் உக்காந்துட்டு இருக்குது. ஸோ சனிக்கு அது தெரியாது, ஏன்னா சனியோட பின்னாடி தான் நடந்துன்னு இருக்குது. அப்படியே திடீர்னு திரும்பி பார்க்குறாங்க. சனி அந்த பக்கமாக வரா. அவன் அந்த சைடாக போகிற. டக்குன்னு அந்த குழந்தைங்க ஏஞ்சிட்டு அம்மா இல்லைம்மான்னு சொல்ல டக்குன்னு அந்த குட்டி சாத்தான் கழுத்து 2 பிடிக்குது. பார்த்தா இங்கே ஒரு பேய் இருக்குது. ஸோ குட்டி சாத்தானை பிடிக்கிற ரேஞ்சில் ஒரு பேய் அங்கே இருக்குது. ஸோ இதெல்லாமே கண்ணு திறந்து பார்க்குறா. ஸோ இது எல்லாமே அவளுக்கு வந்த கனவு, இது எதுவுமே ரியல் கிடையாது. ஸோ கையை பார்க்குறா, அங்கேயும் வந்து அவளுக்கு காயம் மாதிரி இருக்குது. அவளுக்கு ஒன்றுமே புரியல, என்ன தான் நடக்குது. ஸோ கை கால் எல்லாம் வந்து அவளுக்கு வலிக்குது. ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக அங்கே காயமாக இருக்குது. இது என்ன தான் நடக்குதுடா அப்படின்னு சொல்லி அவள் ஃபீல் பண்ணுறா. வலியால் துடிக்கிறா. சரி அப்படியே படுத்துக்கிறா. பார்த்தா அங்கே ஒரு பேய் உக்காந்துன்னு இருக்குது.
பயந்துட்டு டக்குன்னு ஏஞ்சி பார்த்தா அங்கே யாருமே இல்லை. ஆனால் அவளுக்கு ஃபீல் ஆச்சு யாரோ இருந்த மாதிரியே. இப்போது கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு தலை வாரிட்டு இருக்கிறா. அப்படியே மெய் மருந்து வாரிட்டு இருக்க நம்ம கண்ணாடியில் காட்டுறாங்க. அது வேறு ஒரு லேடி அங்கே இருக்கிறது, இந்த சைடு இருக்கிறது மட்டும்தான் சனி. ஸோ அவளுக்குள்ளே எதுவும் இருக்கா இல்லை அங்கே பேய் இருக்கா எதுவுமே நமக்கு இன்னும் புரியல. ஸோ சத்யா திடீர்னு அங்கே வந்துட்டு என்ன பண்ணுற நீ எவ்வளோ நேரமாக தலை வாரின்னு இருப்பேன்னா தலை வாரின்னு இருக்கிறேன்னா நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவர்லேயே ஆச்சரியமாக பார்த்துட்டு இது என்ன கையில் நினச்சி அப்படின்னு சொல்லி அதை கோம் கீழே போட்டுறா. வா நம்ம கேம் எல்லோரும் விளையாடிட்டு இருக்கிறாங்க போகலாம் அப்படின்னா கேமா அப்போ ஷூட்னா ஷூட் வந்து இன்றைக்கி நைட்டு தான் பகலில் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட அங்கே டாக்டர் அம்மா அவங்களோட ரிசர்ச் வந்து நடத்திட்டே இருக்கிறாங்க. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு இல்லையா ராகினி அதுதான் எடுத்து செக் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. என்ன தான் நடந்துச்சு அதெல்லாம் ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லி. இங்கே சனி டைரக்டர் பக்கத்தில் உக்காந்துட்டு இருப்பா. அதை பார்த்து சத்யாவுக்கு ரொம்ப வித்தியாசமாக ஃபீல் ஆகுது. ஏன்னா நிறைய வாட்டி டைரக்டர் பக்கத்தில் உட்கார கூப்பிட்டுருப்பா, ஆனால் சனி போயிருக்க மாட்டான். இப்போ இதுக்கு இவ்வளோ பக்கத்தில் போயிட்டு இவ்வளோ க்ளோஸாக உக்காந்துட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லி. ஆனால் அவனுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அவங்க ரெண்டு பேரும் இப்படி உட்காந்துட்டு இருக்கிறது. ஏன்னா ஆக்சுவலி இவங்க ரெண்டு பேரும் வந்து லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போது சனி என்ன சொல்கிறான்னா இந்த நிலா வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே நடக்கும் அப்படின்னு சத்யா பார்க்குறான். என்ன பேசுகிறா இவ திடீர்னு நிலா எதுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி டக்குன்னு சனியை யோசிக்கிறான். நான் இப்போ என்ன சொன்னேன் நிலா எதுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி இது எல்லாமே கேட்டுட்டு ஒரு ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கிறா. இவ சனி மாதிரியே நடந்துக்கலையே எதுக்கு இப்படி நடந்துக்கிறான்னு சொல்லி. இப்போது இவங்க எல்லாருமே சேர்ந்து கேம் விளையாடின்னு இருக்கிறாங்க. கேம் முடிஞ்சதும் ஹேண்ட் கஃப் வேணுமே ஷூட்டிங்காக அப்படின்ன உடனே அங்கே இருக்கிற ஏடி ஐயோ அதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு நான் மறந்துட்டேன் நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போகிறேன். ராகினியோட சிசிடிவி ஃபுட்டேஜ் டாக்டர் அம்மா பார்த்து ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போது அங்கே வேலை செய்கிறவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நான் சீக்கிரமாக வீட்டுக்கு போகணுமா, நான் நிறைய பூஜை பண்ணணும், இன்றைக்கி பௌர்ணமி, இன்றைக்கி வந்து கெட்ட சக்தியோட சக்தியெல்லாம் இன்னும் நிறைய அதிகமாகும், அதனால நம்ம எல்லாருமே பூஜை பண்ணால் தான் கரெக்டு அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்க டக்குன்னு பின்னாடிலேருந்து ஒருத்தன் வந்து பயமுறுத்துவான். என்ன சும்மா பேய் பிசாசு இதெல்லாம் நீங்கள் நம்புறீங்களான்னா இன்னும் நம்பக்கூடாது, கடவுள் இருக்குன்னு நம்புகிறேன் இல்லையா, பிசாசு பேய் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்ல அவங்க அப்படியே இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்படியே அந்த ஃபுட்டேஜ் அந்த பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பொண்ணுக்கு வந்து பேய் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னா டாக்டர் அம்மா கேட்குறாங்க உங்களுக்கு எப்படி தெரியும் பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னா பேய் பிடிச்சா எப்போவுமே அது நேராக பேசாது, நான் பேச வேண்டியது எல்லாமே அப்படி தலைக்கீழாக பேசும், அந்த பொண்ணு அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்குது அப்படின்னோடனே கரெக்டு. ஸோ இப்போ எல்லாமே தலைக்கீழாக பேசின்னு இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாமே கரெக்ட் பண்ணி அதை நார்மல் ஆக்குவாங்க, அந்த வாய்ஸ் சரி பண்ணி இப்போ அந்த பொண்ணு என்ன பேசுதுன்னு சொல்லி நீங்கள் கேட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலி அவங்க மராட்டி பேசுவாங்க. ஸோ வேலைக்கார அம்மாவும் மராட்டிக்காரங்க. ஸோ என்ன பேசுகிறாங்க அப்படின்றது கேட்டு சொன்னால் அவங்க அப்படியே நடுங்குவாங்க. அப்படியே சைலண்ட்டாக கேட்டுட்டு ப்ளீஸ் எனக்கு நீங்கள் சொன்னால் தான் வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா அப்போது சொல்ல ட்ரான்ஸ்லேட் பண்ணி நம்ம காட்டுவாங்க. எனக்கு பொண்ணுங்க ரொம்ப பிடிக்கும், ஆனால் என் பையன் என்னோட உயிர் அப்படின்னு சொல்லி 5 வருஷம் நான் தவம் இருந்து பெற்றது என் பையனை. அன்றைக்கி அந்த நாள் என்னால் மறக்கவே முடியாது. எல்லாருமே விளையாட்டு இருந்தாங்க ஒளிஞ்சிக்கிட்டு. அப்போது திடீர்னு சவுண்ட் கேட்டுது, போய் பார்த்தாக்கா என் பையன் கிணத்துல விழுந்துட்டு இருக்கிறான். ஆனால் நான் போகிறதுக்குள்ளே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. என் பையன் அவ்வளோதான், அவன் விளையாட்டின அந்த பொம்மை மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் எப்படியோ பண்ணி அந்த பையனை நான் தூக்கிட்டு வந்துட்டு எனக்கு நினைவே இல்லை, சுயநினைவே இல்லாமல் நான் என் குழந்தை எப்போ ஏஞ்சிப்பான், ஏன் இப்படி படுத்துன்னு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நான் பாட்டு பாடிக்கிட்டு அவன் இன்னும் நல்லா தூங்கட்டும்னு சொல்லி இருந்தேனே தவிர எனக்கு சுயநினைவு கொஞ்சம் கூட கிடையாது. என் பொண்ணுங்க எல்லாம் என்னை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு நான் வந்து மாறிட்டேன். அப்போது ஒரு சாமியார் வந்துட்டு என்ன சொன்னான்னா உன் பையன் ஏஞ்சிக்கணும் அப்படின்னா நான் சொல்கிறதெல்லாம் நீ பண்ணேன்னா எனக்கு அப்போதைக்கு என் பையன் ஏஞ்சிக்கணும் அது மட்டும்தான் என் மைண்டில் இருந்துச்சு. அதனால் அவன் சொன்னது எல்லாமே பண்ணேன். அவன் என் குழந்தைங்களையும் கொன்னுட்டான், அதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியல. கொன்னுட்டு அந்த கத்தி என் கையில் கொடுத்துட்டு கண்ணை மூடிக்கிட்டு நீ நான் சொல்கிற விஷயத்த வந்து பிரார்த்தனை பண்ணிகிட்டே இரும், உன் பையன் ஏஞ்சிடுவான் அப்படின்னு சொல்லி நான் அதே பண்ணிகிட்டு இருந்தேன். அவன் அங்கே இருந்த நகை பணம் எல்லாமே சுருட்டிட்டு போயிடுறான். ஊர் மக்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. அப்போ எல்லாரும் வந்து என்ன நினச்சாங்கன்னா என் குழந்தைங்கள நான் தான் கொன்னுட்டேன், நான் ஒரு சூனியக்காரி அப்படின்னு சொல்லி எல்லாரும் என்னை என்ன பண்ணாங்க கட்டி போட்டு இழுத்துன்னு போனாங்க. நான் எவ்வளவோ சொன்னேன் நான் சூனியக்காரி இல்லை அப்படின்னு சொல்லி, ஆனால் யாருமே நம்பலை. என்னை அப்படியே வந்து கொன்னுட்டாங்க. நான் கத்துனேன், என் பையனுக்காக தான் நான் பண்ணேன், நான் சூனியக்காரி இல்லைன்னு அப்படின்னு சொல்லி அந்த கதை ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போது அந்த பொண்ணு உள்ளே போனா இல்லையா ஹேண்ட் கஃப் எடுக்கிறதுக்காக. அப்போ ஏதோ சவுண்டு கேட்குது, யாரோ அழுகுற மாதிரி. என்னடாது அப்படின்னு சொல்லி பார்த்தா யாரோ லேடி அழுதுகிட்டே இருக்கிறாங்க. போய் கை வச்சு பார்த்தா அவளே ஃபேஸ் தான் இருக்குது. அப்படியே பேயா மாற கத்திட்டு அலறா. அவ்வளோதான், அந்த பொண்ணு கதை காலி. இப்போ இந்த
சைடு ஆக்டர் இருக்கா இல்லையா, அவன் படுத்துட்டு இருக்க லைட் ஆன் ஆஃப் ஆக பயந்துடுறான். திடீர்னு வெளியே ஏதோ சவுண்ட் வருது. குடுகுடுன்னு ஏஞ்சி போய் பார்த்தா ஜங்கல் பக்கமாக சனி தனியாக எங்கேயோ போயின்னு இருக்கிறா. வந்ததுலேருந்து இவனுக்கு சனி மேலே ஒரு கண்ணு. ஸோ இவனும் ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறான். இங்கே சத்யா ஏதோ எழுதிட்டே இருக்கிறப்போ நியூஸ் கேட்குறான். என்ன அப்படின்னா, இப்போ படம் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க ராகினி பேரில். பட் அந்த ராகினி இந்த படம் பார்க்க முடியாது, ஏன்னா இப்போ அவன் நம்ம கூட இல்லை அப்படின்னு சொல்ல, இது கேட்ட உடனே ராகினியோட அம்மாவுக்கு கால் பண்ணி துக்கம் விசாரிக்கிறா. எப்படிம்மா ஆச்சு, எப்போ ஆச்சு அப்படின்னா, கிட்டத்தட்ட 4 நாள் ஆயிடுச்சுப்பா இந்த மாதிரி ஆயிட்டு அப்படின்னா. ஓ, அப்போது அது பேய் அது இதுன்னு அது என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவன் கேட்க, அது எங்கேருந்து வந்துச்சோ அது அங்கேயே போயிட்டு இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்ப்பா அப்படின்றப்போ அவன் டக்குன்னு டவுட் ஆகுது. ராகினி கையில் ஒரு காயம் இருந்துச்சு, அது என்ன ஆச்சுன்னா, அது அவள் செத்தா இல்லையா அப்போவே அது காணாமல் போயிடுச்சுப்பா, என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்ல அப்படியே ஷாக் ஆகுறான். ஏன்னா இவனுக்கு டவுட் வந்துச்சு, இவன் சனி கையில் அந்த காயத்தை பார்த்துருப்பான். ஸோ அந்த பேய் யார் உடம்புல இருக்கோ அவங்க கையில் தான் அந்த காயம் இருக்குது. இப்போ தான் நமக்கு காட்டுவாங்க, அவர் ராகினி இறந்த உடனே அந்த பேய் சனி மேலே வந்துட்டு இருக்கும். ஸோ இப்போ சனி பொசஸ் ஆகிருக்கா. இப்போது அவன் ஜங்கல் பக்கமாக அந்த சைடு ஆக்டர் துரத்திட்டு போனா இல்லையா சனியை, அங்கே பார்த்தா சனி குளிச்சுட்டு இருக்கிறா. ஸோ அவள் அப்படியே கை நீட்டி கூப்பிட்றாவா அப்படின்னு சொல்லி அவனும் பின்னாடியே குடுன்னு சொல்லி அந்த தண்ணியில் இறங்கி போகிறான். போய் பார்த்தா ஆளே காணோம். சனி விளையாடாத அப்படின்னு சொல்லி தேட, இது எல்லாமே பின்னாடியே சத்யா பார்க்குறான். என்ன தான் நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லி. சனி எங்கே அப்படின்னு தேடிட்டு இருக்கா. அவ்வளோதான், பேய் ஏஞ்சிக்குமா, அவ்வளோதான். அவன் சத்யாவும் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அவன் தப்பிக்க ட்ரை பண்ணுவான் சைடு ஆக்டர். ஆனால் சான்ஸே இல்லை, ஏன்னா இவங்களை கொல்றது தான் அந்த பேயோட டார்கெட். ஸோ கதை முடிஞ்சிடும். சத்யா அதை பார்த்துட்டு அங்கேருந்து பயந்து குடுன்னு ஓடி வந்துடுவான். டைரக்டருக்கு ஃபோன் பண்ணுறான், இந்த மாதிரி இருக்கிற விஷயம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி. அந்த டைமில் கரெக்டாக டாக்டர் அம்மா எல்லாமே தெரிஞ்சிடுச்சு இல்லையா அவங்களுக்கு. ஸோ அவங்க சத்யாவுக்கு கால் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ டைரக்டர் எடுத்து பேசுகிறான். சத்யா சொல்கிறா, சனி பொசஸ் ஆகிருக்கிறா அப்படின்னு சொல்லி. என்னது முட்டாள்தனமெல்லாம் பேசாதடா வைடா அப்படின்னு சொல்லி அவன் அதை பெருசாக எடுத்துக்கவே இல்லை. இந்த டாக்டர் அம்மா வர வழியில் ஒரு வண்டி பிரேக் டவுன் ஆகி நிற்கிறது பார்ப்பாங்க. ஸோ பார்த்துட்டு உள்ளே போய் பார்த்தா இப்போ எல்லாருமே செத்து கிடக்குறாங்க. இவங்க எல்லாருமே அந்த ஷூட்டிங்காக நைட் ஷூட்டுக்காக வந்தவங்க. ஸோ அந்த க்ரூ மெம்பர்ஸ் தான். ஸோ எல்லாருமே இறந்துட்டாங்க. ஆல்ரெடி இவங்க பயந்தாங்க இல்லையா, நைட்டில் ஏதாவது ஆகிடும்னு சொல்லி, அதே மாதிரி ஆயிடுச்சு. டைரக்டருக்கும் சனி மேலே ஒரு கண்ணு. ஸோ சனியை பார்க்குறதுக்கு ரூமுக்கு போகிறான். அவள் அடிக்கிட்டே இருக்கிறா. திடீர்னு பக்கத்தில் போன உடனே அவள் திரும்பி இந்த மூஞ்சியை காட்டின உடனே அப்படி போய் பறந்து போய் பெட்டில் விழுந்துடுறான். ஸோ விழுந்து அவனுக்கே புரியல பெட்டில் எப்படி அவன் வந்தான் அப்படின்னு சொல்லி பார்த்தா பக்கத்துலேயே சனி கூட உட்காந்துட்டு இருப்பாள். ஸோ அவளும் ஷாக் ஆகிடுவா, நான் எப்படி இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அவன் வேறு மைண்ட் செட்டில் இருப்பான். என்னடா இது, இப்படியா சனி பயமுறுத்துவ அப்படின்னு சொல்லி ஒரு நார்மலாக இருக்க. கொஞ்ச நேரம் தான் பின்னாடி அப்படி பேய் இருக்கா. அதை பார்த்து பயந்து கத்துவான். அங்கே அந்த பைத்தியக்காரிச்சி இன்னொருத்தி இருக்கா இல்லையா, அவள் என்ன பண்ணுறீங்க 2 பேரும், நானும் ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி அப்படியே சனி அப்படின்னு பார்த்தா டைரக்டர் செத்து கிடக்குறான். திரும்பி பார்த்தா சனி இந்த மாதிரி இருப்பா. அவ்வளோதான், கத்திட்டு அலறிட்டு கரெக்டாக பிச்சுட்டு அந்த இடத்துலேருந்து குடுன்னு சொல்லி ஓடுவா. பார்த்தா கரெக்டாக சத்யா வந்துடுவான். பயப்படாத நான் தான், ஒன்றும் ஆகாதுன்னா இப்போ என்னமோ ஆயிடுச்சு சனிக்குன்னா எதுவுமே இல்லைவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போகிறேன். இங்கே டாக்டர் அம்மா எல்லாமே சர்ச் பண்ணுவாங்க. இங்கே சவுண்ட் வருது, ஸோ இங்கே தான் ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்தா இங்கே எதுவுமே இருக்காது. ஸோ அந்த பீரோவை நகர்த்துவாங்க. அங்கே ஏதோ ஒரு வழி போகிற மாதிரி இருக்குது. அந்த வழியை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இவங்க எல்லாருமே போய் பார்ப்பாங்க. பார்த்தா எல்லாமே ஒரு மாதிரியான இருக்குது இடம். அதாவது கீழே போனோம் அது. ஸோ என்ன இருக்குது இங்கே, மூடி ஏதோ இருக்கே அப்படின்னு சொல்லி டாக்டர் அம்மா சும்மா இருக்காமல் அது போய் எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தா என்ன இருக்குது, அந்த குழந்தைங்க செத்தாங்க இல்லையா, ஸோ அவங்களோட எலும்புங்க தான் இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு எல்லோரும் அலறுவாங்க. டாக்டர் அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இது எல்லாத்துக்கும் ப்ராப்பராக பூஜை பண்ணி இறுதி சடங்கு பண்ணால் மட்டும்தான் எல்லாமே சரியாகும் அப்படின்னு சொல்லி. அந்த டைமில் கரெக்டாக சனி அட்டாக் பண்ணுவா. எல்லோரும் சேர்ந்து ஒரு வழி அவளை பிடிச்சி சேரில் கட்டி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி. சத்யா என்ன சொல்லுவான்னா, பூஜை பண்ணணும், இறுதி சடங்கு பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, நீங்களே பண்ணுங்க அப்படின்னா, நான் வெறும் டாக்டர், நான் எப்படி பண்ண முடியும் சொல்லி கட்டிகிட்டே இருப்பாங்க. அவ்வளோதான், சத்யா தூக்கி அப்படியே அந்த பேய் விசிறடிக்கும். இந்த பக்கம் இருந்தால் அந்த சைடு ஆக்டர், அவளுக்கு ஒரு அவள் ஒரு பக்கமாக போய் விழ, டாக்டர் ஒரு பக்கமாக போய் விழ, எல்லாருமே ஒவ்வொரு பக்கமாக போய் விழுவாங்க. அந்த டைமில் டாக்டர் அம்மா எப்படியோ அவகிட்ட புக் இருக்கும். ஸோ ஒரு சாமியார் கொடுத்ததுன்னு சொல்லி அது படிக்க ஜோராக ஆரம்பிப்பா. அந்த பேய் சிரிச்சிட்டே இருக்கும். அந்த பேய்க்கு எந்த ஒரு எஃபெக்டும் ஆகாத மாதிரி கத்திக்கிட்டு
லைட்டாக சிரிச்சுக்கிட்டு இருக்கும். இப்படி என்னென்ன பண்ணுறியோ பண்ணுன்னு சொல்லி அவங்க தாக்குறதுலேயே இருக்கும். அதாவது அந்த பூஜையை நிப்பாட்டுறதுக்காக. அதுக்கப்புறம் போதும் நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லி கத்தும். திடீர்னு அவள் கத்தில் அங்கே இருக்கிற எல்லா பொருளும் உடைய ஆரம்பிக்கும். அவ்வளோதான், அப்படியே சேர் மேலே ஏறும். இவள் படிச்சுட்டே இருப்பாள் டாக்டர் அம்மா. அவ்வளோதான், டக்குன்னு கீழே உடஞ்சி விழுந்து அந்த சேரு அப்படியே சனி விழுந்துடுவா. அவ்வளோதான், சனி என்ன ஆயிடுச்சு, செத்துட்டான்னு சொல்லி அந்த பைத்தியக்காட்சி வந்து ஏஞ்சிடு சனி செத்துட்டியா அப்படின்னு சொல்லி கத்திட்டே இருக்கா. அவ்வளோதான், ஏஞ்சி ஒரே கழுத்து திருப்பி விட்டுடுவா. அவ்வளோதான், அவள் கதையும் காலி. அங்கேயே இருந்திருக்கலாம் தூரமாக. இப்போ இவங்க 2 பேர் தான் மிச்சம். இவன் ஏஞ்சிட்டு இதெல்லாம் படிப்பியா நீ அப்படின்னு சொல்லி என்னென்ன படித்தாலோ அதெல்லாம் படித்து அவள் காட்டுவா. ஸோ இந்த பூஜையெல்லாம் இவளுக்கு எஃபெக்ட் ஆகாது. ஏன்னா இவள் ப்ராப்பரான சாமியார் இல்லையா, அதனால் அந்த எஃபெக்ட் ஆகலை. ஸோ சத்யாவை கொல்ல பார்க்கும் அந்த பேய். அந்த டைமில் கால்கிட்ட ஏதோ ஒன்று இருக்கும், அது தெரியாமல் சத்யா மிதிச்சிடுவான். அதை மிதித்து அடுத்த செகண்டே வந்து அப்படியே போய் அங்கே அந்த பேய் விழும். ஏன்னா அது என்ன மிதிச்சிருப்பான்னா, அந்த குழந்தை விளையாடிட்டு இருந்துச்சு இல்லையா, அந்த பேயோட அந்த லேடியோட குழந்தை, அந்த பொருள் தான் அது. ஸோ அதில் தான் வந்து அந்த பேயோட எல்லாமே பவர்ஸ் இருக்குது போல இருக்குது. குழந்தைன்னா அவ்வளோ உயிர் இல்லையா. ஸோ அதை எடுத்துகிட்டு அதை உடச்சிட்டு இருந்தால், ப்ளீஸ் உடைக்காது சத்யா, ப்ளீஸ் உடைக்காது, அப்புறம் எனக்கு ஏதாவது ஆகிடும், நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி கெஞ்ச அவன் பயப்படுறான். அவர்களே சனிக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னு உண்மையாகவே அப்படின்னு சொல்லி அதுக்குள்ளே போய் அவள் டாக்டர் பிடுங்க போக அதுக்குள்ளே போய் பிடிச்சிடுவா. பிடிச்சிட்டு கூட நீ சொல்லி சண்டை போட்டுன்னு இருப்பாங்க. அது போய் கீழே விழுந்துடும். போயிட்டு நேராக டாக்டர் அம்மா அதை எடுத்துகிட்டு அவ்வளோதான், ஒரே ஒரு உடை, அது உடஞ்சி அடுத்த செகண்டு அவ்வளோதான், அப்படியே சனி நட்டுக்குவா. நம்ம கண்ணு முன்னாடி அது புகையாக மாதிரி அந்த பேய் அப்படியே போகிற மாதிரி இருக்கும். சனி இந்த படத்தில் ரொம்ப அழகாக தான் நடிச்சிருப்பாங்க. எல்லாரோட நடிப்பு இந்த படம் சூப்பராக இருக்கும். ஸோ கொஞ்சம் நேரத்துலேயே சனி வந்து ஏஞ்சிடுவா. ஸோ ரொம்ப சந்தோஷம். ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை, இப்போ எல்லாமே சால்வ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி போகிறப்போ டாக்டர் அம்மாவுக்கு எதுவும் சவுண்ட் வர திரும்பி பார்ப்பாங்க. ஆனால் எதுவுமே இல்லை. ஸோ எல்லோரும் அங்கேருந்து போயிடுவாங்க. அவங்க போன அடுத்த செகண்டே அங்கே இருக்கிற கட்டக்குதிரை காஞ்சனா படத்தில் ஆடுற மாதிரி தனியாக ஆடினே இருக்கும். ஸோ இதனால் என்ன சொல்ல வராங்க, இப்போ இன்னும் இருக்குது போகலை அப்படின்றாங்களா, இல்லை என்ன சொல்ல வராங்க அப்படின்றது எனக்கு புரியல. உங்களுக்கு புரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணிடுங்க.